வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒயித்தனாயிர சம்பவம் தொடர்பான விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை பக்கங்கள் காணாமல் போனதாக கூறப்படுவது தொடர்பில் அரசாங்கம் விசாரணை. சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் இந்த தீர்மானத்தின் நகல் வடிவத்தையும் இலங்கை தொடர்ந்து எதிர்க்கும் என்று அனுர அரசாங்கம் அறிவிப்பு. ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்ற பின்னர் அவரது அரசாங்கத்தின் கீழ் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாற்றங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். ஒயித்தனாயிர சம்பவம் தொடர்பான விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை பக்கங்கள் காணாமல் போனதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டு இன்று நடைபெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த பக்கங்கள் எவ்வாறு காணாமல் போயின என்பதும் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் அனைத்து பங்குகளும் அப்படியே உள்ளதா என்பதும் விசாரணைகளின் மூலம் கண்டறியப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய சேவைகளை பலப்படுத்தல் மற்றும் அரசாங்கத்தின் வருமான இலக்குகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யும் நோக்கில் 2 முக்கியமான நியமனங்களுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி இலங்கையின் விசேட நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரியான MSB சூரியபெரும ஆட்பதிவுக்கான பதில் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். 2024 செப்டம்பர் 24 முதல் இந்த பதவி வெற்றிடமாக உள்ளது. சூரியபெரும தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளராக கடமையாற்றி வருகிறார். மேலும் அவர் உடனடியாக தனது புதிய பொறுப்புகளை ஏற்க உள்ளார். இதேவேளை ஒப்பந்த அடிப்படையில் கடமையாற்றிய திரு JM குணசரைக்கு பதிலாக புதிய கலால ஆணையாளர் நாயகமான ஜூடியன் ஜெயவீரவை நியமிக்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உள்நாட்டு இறைவரி சேவையின் அனுபவம் வாய்ந்த அதிகாரி ஜெயவீரன் நல்லாட்சியை உறுதி செய்து அதன் வருவாய் இலக்குகளை அடைவதில் திணைக்களத்தை வழிநடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜதந்திர உறவுகளில் அரசாங்கம் அனைத்து நாடுகளுடனும் சமநிலையான முறையில் செயற்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வது போல் சீனாவுடனும் வர்த்தகம் செய்து வருகின்றோம். சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இந்த கப்பல் இம்மாதம் இலங்கை வரவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாம் உண்மையில் எந்த நாட்டையும் பிரித்து பார்க்கவில்லை. நாடு சிறியதோ பெரியதோ என்று அனைத்து நாடுகளுடனும் இலங்கை ராஜதந்திர உறவுகளை சமநிலையில் பேணுகிறது. எங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. சீனா, இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, கியூபா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுடனும் ராஜதந்திர உறவுகளை கொண்டுள்ளோம். இந்தியாவை போலவே சீனாவையும் கையாளுகிறோம். கோவில்களுக்கு சோலார் பேனல்களை வழங்கும் திட்டம் சீனாவில் உள்ளது. நாங்கள் அதில் தலையிடுகிறோம். இம்மாதம் இன்னமும் சில தினங்களில் சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளது. அதற்கான அனுமதியினை வழங்கியுள்ளோம். இதனால் இலங்கையின் பாதுகாப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. முன்னதாக அமெரிக்க, இந்திய மற்றும் ஜெர்மன் போர்க்கப்பல்கள் வந்துள்ளன. இதுபோன்ற ராஜதந்திர உறவுகளில் அனைத்து நாடுகளுடனும் சமச்சீராக நடந்து கொள்கிறோம் என்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் எந்தவொரு தீர்மானத்தின் 51 நகல் வடிவையும் இலங்கை தொடர்ந்து எதிர்க்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் எந்த தீர்மானத்தையும் இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தற்போதைய அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தீர்மானத்தின் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். எனினும் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் உட்பட மனித உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பது குறித்து அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமை பேரவையுடனும் வளமையான மனித உரிமை பொறிமுறையுடனும் தொடர்ந்து ஒத்துழைப்பு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கிறது என்று தெரிவித்தார். புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளரான விஜித ஹேரத், நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை ஜெனீவாவுக்கு தெரியப்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானத்தில் உள்ள பல விடயங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். எனினும் இதற்கு காலம் தேவை. நாளை ஜெனீவாவில் இந்த நிலைப்பாட்டை தெரியப்படுத்துவோம் என்றும் விஜித ஹேரத் தெரிவித்தார். நாட்டின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்ற பின்னர் அவரது அரசாங்கத்தின் கீழ் பல முக்கிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் அதே நேரம் பல ஆதரவுகளும் பெருகி வருகிறது. அதன்படி இதுவரை காலம் நடந்துள்ள செயற்பாடுகளாக டாலரின் பெறுமதி 300 ரூபாவுக்கு கீழே காணப்படுவதோடு பங்குச்சந்தை வீழ்ச்சியடையாமல் வரலாற்றில் மிக விரைவான வளர்ச்சியினை காட்டுகிறது.
வரலாற்றில் மிக அமைதியான தேர்தல் நடைபெற்ற அதே நேரம் சர்வதேச அளவில் நாடு ஓரம் கட்டப்படாமல் அனைத்து பலம் பொருந்திய நாடுகளின் தலைவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதுடன் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி ஆதரவு தெரிவிப்பதாகவும் உறுதியளித்தது. ஆடம்பரமற்ற முறையில் சத்தியப்பிரமாண நிகழ்வை நடாத்தி பல லட்சங்கள் சேமிக்கப்பட்டமை, பேராசிரியர் பட்டம் பெற்ற பெண்ணை பிரதமராக நியமித்ததன் மூலம் பெண்கள் அரசியலில் மேலும் ஊக்குவிக்கப்பட்டது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பாதுகாப்பு படைகளில் மேலதிகமாக இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளையும் மற்றும் முக்கியஸ்தர்களுக்கு என அளிக்கப்பட்டிருந்த அவசியமற்ற பாதுகாப்பு அதிகாரிகளையும் நீக்கி சாதாரண கடமையில் ஈடுபடுத்தியமை, அனைத்து அரசு வாகனங்களையும் மீளப் பெற்றுக் கொண்டமை, காணாமல் போன அரசு வாகனங்கள் குறித்து ஆய்வு நடத்தி விசாரணை செய்ய உத்தரவிட்டுள்ளமை, பிரதமரின் உத்தரவின் பேரில் பாடசாலைகள் அரசியல் மயமாவது தடுக்கப்பட்டமை, அரசியல் தொடர்புகள் இல்லாத சம்பந்தப்பட்ட துறையில் அனுபவமும் கல்வி தகுதியும் கொண்ட அதிகாரிகளை அமைச்சு செயலாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்களாகவும் நியமித்தமை, ஹெக்டேர் ஒன்றுக்கு வழங்கப்படும் விவசாயிகளின் உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டமை, அரசாங்கத்தின் அனுசரணையில் இடைநிலை நிறுவனங்களின் தலையீடு இல்லாமல் இலங்கையில் விசா வழங்கும் செயல்முறையை மேற்கொண்டமை, ஜனாதிபதி பதவியேற்று மிக குறைந்த காலத்தில் அதிகமான ஊழல்வாதிகள் மீது வழக்கு தொடரப்பட உள்ளமை, அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் பங்களாக்களை மிக குறுகிய காலத்திற்குள் உடனடியாக மீட்பதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளமை போன்ற விடயங்கள் காணப்படுகிறது. அத்துடன் மீனவ சமூகத்திற்கு எரிபொருள் மானியம் வழங்கப்பட்டதோடு பதில் போலீஸ் மாதிபர் நியமிக்கப்பட்டு கோட்டை ஜனாதிபதி மாவத்தை மற்றும் ஃபெரோன் ஜெயதலக மாவத்தையும் மக்கள் பாவனைக்காக திறந்துவிட்டமை, ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியோடு இந்த நாட்டில் தற்போது வேலை பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள 11 திட்டங்களில் கட்டுமான பணிகளை உடனடியாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள அதே நேரம் கலால் வரி மோசடி செய்திருந்த பல நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டமை, எரிபொருள் விலையை படிப்படியாக குறைக்க ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விற்பனை தடுக்கப்பட்டமை, வரலாற்றில் முதல் தடவையாக ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் சம்பளம் அல்லது கொடுப்பனவுகள் எதுவுமின்றி கௌரவ சேவையாக பணியாற்ற முன்வந்துள்ளமை, ஜனாதிபதியின் ஒரு பயணத்திற்கு அனாவசியமாக 2 அல்லது 3 ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி 30 லட்சங்களுக்கு மேல் செலவழித்து இந்த நாட்டின் அபரிதமான விரயம் நிறுத்தப்பட்டமை போன்ற பல முற்போக்கான மாற்றங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பான சட்டம் காலாவதியாகியுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக 10 வருடங்கள் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகித்திருந்தால் மாத்திரம் ஓய்வூதியம் வழங்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருந்தது. அதற்கான முன்மொழிவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்திருந்தார். ஆனால் குறித்த முன்மொழிவு மசோதாவாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமாக இதுவரை நிறைவேற்றிக் கொள்ளப்படவில்லை. எனினும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தை கலைத்தவுடன் குறித்த சட்டம் மூலம் வலுவிழந்து விட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி சேனதீர தற்போது அறிவித்துள்ளார். அதன் பிரகாரம் முந்தைய ஓய்வூதிய சட்டத்தின் பிரகாரம் நாடாளுமன்றத்தில் 5 வருடங்கள் அங்கத்துவம் வகித்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியானவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.